Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வெக்டர் அல்ஜிப்ரா செகண்ட் எக்ஸசைஸ் 11.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Show that 3 lines with a direction cosines. 3 லைனோட direction cosines கொடுத்துட்டு are mutually perpendicular அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலர்னா யூஸ்வலாக வெக்டரில் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 வரும்ல, அதே தான் இங்கேயும் டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு ப்ரூவ் பண்ண போதும். அப்போ தான் அவங்க பர்பண்டிகுலர். டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா A1 B1 C1 A2 B2 C2ன்னு ஃபார்முலாவை எழுதுவோம். நம்ம டைரக்ஷன் கொசைன்னு சொன்னதுனால L1 M1 N1 வந்து ஃபர்ஸ்ட் லைனாக இருந்தால் செகண்ட் லைன் வந்து L2 M2 N2 அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்களோட டாட் ப்ராடக்ட் மாதிரி L1 L2 மல்டிபிள் பண்ணோம், M1 M2 மல்டிபிள் பண்ணி N1 N2 மல்டிபிள் பண்ண ஆன்சர் 0 வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனுக்கும் செக் பண்ணலாம் டாட் ப்ராடக்ட் 0 வருதான்னு. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் இது வந்து உங்களுடைய L1, இது M1, இது N1 டைரக்ஷன் கொசைன், இது L2, இது M2, இது N2ன்னு எடுத்துகிட்டு இதை கண்டுபிடிக்கணும். அதாவது L1 L2 ப்ளஸ் M1 M2 ப்ளஸ் N1 N2 இதை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ணோம். நம்ம L1 வந்து 12/13 மல்டிபிள் பை L2 4/13 ப்ளஸ் செகண்ட் லைன் இங்கே -3/13 செகண்ட் டேர்ம், இங்கே செகண்ட் டேர்ம் 12/13 ப்ளஸ் தேர்ட் இங்கே -4/13 இங்கே 3/13 இப்படி இருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 12 4s are 48 by 13 13s are 169. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 36 by 13 13s are 169. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 12 by 169 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது மூணுமே 169 இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு 169 அப்படின்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரை 48 - 36 - 12 அப்படின்னு இருக்குது. இவங்க மூணு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது 48 -36ம் -12 ஆட் ஆகி 48 வரும். 48 - 48 பண்ண ஆன்சர் என்ன வந்துடும்? 0 வந்துடும். 0 by anything 0 தானே. அப்போ இவங்க ரெண்டு பேரோட டாட் வேல்யூ 0 வரதுனால இவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு லைன் எழுதிக்கோங்க. இந்த செகண்டும் இந்த தேர்டு டைரக்ஷன் கொஸ்டின் எடுத்துகிட்டு இதே ஃபார்முலா இது வந்து ஆன்சர் 0 வருதான்னு செக் பண்ணோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 4/13 இருக்குது, மல்டிபிள் பை இங்கே 3/13 ப்ளஸ் இங்கே செகண்ட் வந்து 12/13 மல்டிபிள் பை இங்கே செகண்ட் வந்து -4/13 ப்ளஸ் லாஸ்ட் ஒன் வந்து இங்கே 3/13 இருக்குது, இங்கே 12/13 இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 4 3s are 12/169 ப்ளஸ் இங்கே 12 4s are -48/169 இங்கே 3 12s are 36/169. அதே மாதிரி வருது பாருங்க, 169 மூணுமே 169 இருக்கிறதுனால 169. இந்த 12ம் இந்த 36 ஆட் பண்ணால் 48. இங்கே ஒரு -48 இருக்கிறதுனால டெஃபினட்டாக 0 தான், 0ன்னு வந்துச்சு. இதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் டாட் பண்ணாலும் என்ன வேல்யூ வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது இங்கேயும் 0 தான் வருது. 0 by anything 0. இப்போ மூணு பேருமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு கிடச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதுதான் ப்ரூஃப் கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஷோ தட் லைன் த்ரூ த பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். நம்ம perpendicular to the line through these 2 points, இந்த பாயிண்ட் சின்னு இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏயும் பி வழியாக பாஸ் ஆகுற ஒரு லைன் வேணும் அப்படின்னா நம்மள அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோனா டெர்மினல் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி அப்படின்றது எப்போ கிடைக்கும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலே கிடைக்கும். 3 - 1, இங்கே இருக்க 4ம் இந்த -1, ஆனால் மைனஸ் போட்டுட்டு தான் அந்த -1 எழுதுனால +1 ஆகிடும். -2 -2 இந்த -2 ஃபஸ்ட்டு, அப்புறம் மைனஸ் போட்டு இதை எழுதிக்கணும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 2, இது 5, இது -4. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. அடுத்து வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சிடி கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடி, இந்த சிக்கும் டிக்கும் உள்ள டைரக்ஷன் ரேஷியோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 இந்த -0 3 -0. அடுத்து இந்த 5ம் இந்த 3ம் 5 - 3, 6ம் இந்த 2ம் 6 - 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 3, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, இது வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. இப்போ ஷோ தட் தீஸ் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபியும் இதை கனெக்ட் பண்ணுற லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதரான்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ பர்பண்டிகுலர்னா ரெண்டு லைனோட டாட் ப்ராடக்ட் 0 ஆச்சுன்னா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். வெக்டரில் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது வெக்டர் ஃபார்மில் இல்லாததுனால
இஃப் ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா இதோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து A1 B1 C1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து A2 B2 C2ன்னு எடுத்துக்கோங்க. பர்பண்டிகுலர்னாலே A1 A2 மல்டிப்ளிகேஷன் B1 B2 ப்ளஸ் C1 C2 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 0 வரணும். 0 வந்தால் அவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். A1 into A2 plus B1 B2 plus C1 C2க்கு வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A1 இங்கே என்ன இருக்குது? 2 மல்டிபிள் பை இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே B1ம் இதுவும் பண்ணும்போது 5 மல்டிபிள் பை 2 ப்ளஸ் இங்கே தேர்ட் வந்து -4 ப்ளஸ் 4 -4 ப்ளஸ் 4 மல்டிபிள் பண்ணால் 6. இங்கே வந்து 5 2s are 10. இதை -16 கிடைக்கிது. அப்போ 16 - 16 என்னன்னு வந்துடுச்சு? 0 வந்துடுச்சு. அப்போ அதோட டாட் வேல்யூ 0ன்னு வரதுனால அந்த கொடுத்துருக்க ரெண்டு லைனும் என்னன்னு சொல்லிடலாம்? பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லிடலாம். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஷோ தட் த லைன் த்ரூ த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், இஸ் பேரலல் டு த லைன் த்ரூ தீஸ் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து சினும் இந்த பாயிண்ட் டின்னு ஆல்சோ பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணுற லைனும் இவங்களை கனெக்ட் பண்ணுற லைனும் பேரலல் டு ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. போனதில் பர்பண்டிகுலர் கேட்டிருந்தாங்களே, இல்லை பேரலல் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி. ஸோ பின்ற பாயிண்ட்லேருந்து ஏன்ற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிங்க. முதல்ல 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 2 - 4, இங்கே 3, இங்கே 7. ஸோ 3 - 7, 4 - 8. ஸோ இது -2 -4, இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது திருப்பியும் -4 கிடைக்குது. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. ஸோ அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடியும் கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் சிடி. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 1 -4 தான் இதை எழுதணும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +1 ஆகிடும். இது 2 இருக்குது, மைனஸ் போட்டுட்டு இந்த -2 எழுதும் போது +2ன்னு கிடச்சிருக்கும். 5 - 1. ஸோ இதை ஆட் பண்ணால் 2, இது 4, இது திருப்பியும் இங்கே 4ன்னு கிடைக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோ வந்து A1 B1 C1 அப்படின்னும், இதை வந்து A2 B2 C2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷன் ரேஷியோ ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். அதாவது ஏபி வந்து பேரலல் டு சிடியாக இருக்கணும்னா கண்டிஷன் A1 by A2ஓட வேல்யூ, B1 by B2ஓட வேல்யூ, C1 by C2ஓட வேல்யூ சேமாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். A1 வந்து -2, இங்கே -4 -4, A1 B1 C1. A2க்கு +2 +4 +4 +2 +4 +4 அப்படின்னு இருக்கு. இவங்க எல்லாரையும் சால்வ் பண்ணும்போது -1 = -1 = -1 எல்லாமே சேமாக வருதுல. இப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா therefore AB is parallel to CDன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ப்ரொபோஷனலாக இருக்காங்க, சேமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். AB is parallel to CD அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்கள் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Question number 4 பார்க்கலாம். Find the equation of line which pass through this point and is parallel to this vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்குவேஷன் எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம்னு எதுவுமே சொல்லுவாங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணால் நம்ம எது வேணாலும் எழுதலாம். R vectors equal to A vector plus lambda times B vector அப்படின்னு எழுதணும்னா இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைனோட ஜென்ரலாக உங்களோட வெக்டரோட ஃபார்முலா இது. இதில் A vector அப்படின்றது வந்து பாசிங் பாயிண்ட்டை குறிக்கும். இதில் இந்த லேம்டா பக்கத்தில் வர ஆல்ஃபபெட் வந்து எப்போவுமே டைரக்ஷனை குறிக்கும். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மோரோவர் பேரலல் வெக்டர்ஸோட டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம சேமாக எடுத்துக்கலாம். எந்த வெக்டருக்கு பேரலாக கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்ம டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ன்றது பாசிங் த்ரூன்னு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பாயிண்ட். இப்போ 1 2 3 அப்படின்னா 1i 2j 3k அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ வெக்டர் வந்து கொஸ்டினில் பாசிங் பாயிண்ட்லேருந்து எழுதணும். ஸோ 1i + 2j + 3k அப்படின்றது தான் நம்மளோட ஏ வெக்டர். மாதிரி பி வெக்டர் வந்து அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷன் பேரலல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரலலுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ 3i 2j - 2k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெக்வயர்ட் லைன் வந்து R vectors equal to முதல்ல A vector எழுதணும். A vector வந்து 1i + 2j + 3k அப்படின்றத எழுதிக்கலாம். ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் B vector வந்து 3i + 2j - 2k அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் லைன். இந்த லைன் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகி இவங்களுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் நம்ம இப்படி தான் எழுதணும். Question number 5 பார்க்கலாம். Find the equation of line in vector and in Cartesian form. Vector formலையும் Cartesian formலையும் ஈக்குவேஷன் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெக்டர் ஃபார்ம் அப்படின்றது VF நம்ம எழுதிப்போம் ஷார்ட்டாக. R vector அப்படின்றத A vector plus lambda times B vectorன்னு எழுதணும்னா இது வந்து வெக்டர் ஃபார்ம். இதில் ஏன்றது தான் அவங்க யூஸ் பண்ணுற பாசிங் பாயிண்ட், இந்த Bன்றது தான் நம்ம யூஸ் பண்ணுற டைரக்ஷனில் நீங்கள் போடணும். சரி, அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்ன? கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி தெரியுமா எழுதணும்? x - x1/a
equal to y minus y1 by b equal to z minus z1 by c இப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்ம். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த x1 y1 z1 இருக்குல்ல, இதுதான் அந்த கொடுத்துருக்கிற கொஸ்டினோட பாசிங் பாயிண்ட். இதில் இந்த கீழே எழுதுறோம்ல இந்த ஏபிசி அப்படின்றது அவங்களோட டைரக்ஷன். சரியா, இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த கொஸ்டினை எக்ஸாக்டாக எழுதிடலாம். இதில் முதல்ல வெக்டர் ஃபார்ம் எழுத போகிறோம் நம்ம. ஸோ வெக்டர் ஃபார்ம் கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாயிண்ட் வித் த பொசிஷன் வெக்டர்னா இதுதான் பாசிங் பாயிண்ட், இதுதான் பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேரக்ஷன் நீங்கள் டேரெக்டாக கொடுத்தாச்சு, இதுதான் டேரக்ஷன். ஸோ இதை எழுதிடலாமா? வெக்டர் ஃபார்ம் ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர். ஏ வெக்டருக்கு பதிலாக இந்த பாசிங் பாயிண்ட் எடுத்து எழுதணும். அப்போ 2y மைனஸ் ஜே ப்ளஸ் 4k இதான் நம்மளோட ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா. லாம்டான்றது ஒரு ஸ்கேலார் யூனிட். பி வெக்டர் இந்த டைரக்ஷன். ஸோ I plus 2j minus k. ஸோ பேரலல் லைனுக்கு பேரலாக இருக்க எல்லா லைன்ஸும் பேரலல். ஏன்னா ஒரு ஆல்ஃபபெட்டால் மல்டிபிள் பண்ணும்போது அதோட பேரலல் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை தான் இந்த லாம்டா நம்ம போட்டுரும். ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர்னு எழுதியாச்சு. இதான் வெக்டர் ஃபார்ம். ஸோ அடுத்து உங்கள் கொஸ்டினில் என்ன ஃபார்ம் கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம் நம்ம இப்படி தான் எழுதணும். இதான் நம்ம ஃபார்முலா கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுறதுக்கு. இதில் இந்த எக்ஸு இந்த ஒய் இசட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, அதில் எதுவுமே வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எழுதுறதே ஒரு ஈக்குவேஷன் தான். x மைனஸ் x1 y1 z1 இங்கே பாருங்கள் இப்படி எழுதிக்கோங்களேன். x மைனஸ் இது y மைனஸ் இது வந்து z மைனஸ் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் x1 y1 z1க்கு பதிலாக இந்த பாசிங் பாயிண்ட்டை போடணும். இங்கே பாருங்களேன் 2 மைனஸ் 1 4. அப்போ இங்கே 2 இங்கே மைனஸ் 1 இங்கே 4னு போடணும். அதுமாதிரி கீழே வர இந்த ஏபிசி தான் அதோட டேரக்ஷன். டேரக்ஷனில் பாருங்கள் 1 2 மைனஸ் 1 இருக்குது. ஸோ இங்கே 1 இங்கே 2 இங்கே மைனஸ் 1 அப்படின்னு போடணும் நம்ம. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x மைனஸ் 2 by 1 y plus 1 by 2 equal to z minus 4 by minus 1. இதில் வந்து டினாமினேட்டரில் 0 வந்தால் கூட நீங்கள் அப்படியே தான் எழுதணும். ஏன்னா அது ஒரு பாசிங் பாயிண்ட். ஸோ டினாமினேட்டரில் 0 வந்துச்சு, அது நாட் டிஃபைன், அதெல்லாம் இங்கே கிடையாது. டினாமினேட்டர் 0 தான். 0ன்ற பாசிங் பாயிண்ட் வழியாக அது லைன் போயிருக்கிறதுன்னு அர்த்தம். அது அப்படியே தான் எழுதணும். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். இதில் பாருங்கள் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின், find the Cartesian equation of the line which pass through the point -2, 4 and -5. இதான் passing point நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். அண்ட் parallel to the line given by இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களோட கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருக்க ஒரு லைனை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட டைரக்ஷனும் அதோட டைரக்ஷனும் நம்ம சேமாக எடுத்துக்கலாம். பேசிக்காக கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா x மைனஸ் x1 by a, y மைனஸ் y1 by b, z minus z1 by c. இதான் நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈக்குவேஷனுக்கு. இதில் இந்த x1 y1 z1 இந்த ஏபிசின்றது வந்து டைரக்ஷனை குறிக்கும். இப்போ நம்ம எழுத போகிற ஈக்குவேஷனுக்கு பாசிங் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, -2 4 -5. இதுதான் நம்மளோட x1 y1 z1 பிளேஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. டைரக்ஷன் அப்படின்றது இந்த லைன்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த லைனுக்கு பேரலாக தானே கேட்டிருக்காங்க. இவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ எங்கே இருக்குது? இங்கே கீழே இருக்குது பாருங்க, 3 5 and 6 அவங்க தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ எங்களை டைரக்ஷன் எடுக்கும்போது இது வந்து ஜென்ரல் ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வேறு எந்த சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 ஃபார்மில் தான் இருக்கணும் கொஸ்டின். வேறு ஏதாவது நம்பர் வந்து இங்கே அசோசியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை காமனாக எடுத்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ இது நார்மலாக XYZ ஃபார்ம் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரே இந்த லைனோட டைரக்ஷன் தான். அதாவது ஏபிசி வந்து 3 5 6 அப்படின்றத எழுதிக்கலாம். இப்போ பாசிங் பாயிண்ட்டும் நமக்கு தெரியும், டைரக்ஷனும் நமக்கு தெரியும்ல. அப்போ அவங்க கேட்டிருக்க ஈக்குவேஷனை டைரக்டாக எழுத முடியும். இந்த முதல்ல எக்ஸ் அப்படியே எழுதிட்டு மைனஸ் போட்டு x1க்கு பதிலாக பாசிங் பாயிண்ட் -2 கொடுத்துருந்தாங்கல்ல, -2 பை ஏக்கு பதிலாக இங்கே இருக்க இந்த 3 போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் எழுதிக்கலாம். y மைனஸ் y1க்கு பதிலாக 4 ஈக்குவல் டு z மைனஸ் z1க்கு பதிலாக -5. கீழே வந்து டைரக்ஷன் 3 5 6 3 போட்டாச்சு, இங்கே 5 இங்கே 6 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன் எக்ஸ் இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணால் +2 by 3, இங்கே ஒய் -4 by 5, இங்கே இசட் +5 by 6 அப்படின்னு எழுதணும். நம்மளை ஃபைண்ட் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க, நம்ம எழுதிட்டோம். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து கொடுத்துட்டு ரைட் இட்ஸ் வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக கார்ட்டீசியன் ஃபார்ம்ன்றது வந்து x மைனஸ் x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இங்கே கொடுத்துருக்காங்க கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம CF அப்படின்னு சொல்லுவோம். இதோட வெக்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினில் வெக்டர் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க.
வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். இதுல நம்ம ஏ வெக்டர் அப்படின்றது பாசிங் பாயிண்ட், பி வெக்டர்ன்றது அவங்களோட டைரக்ஷன். இது வந்து பாசிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். இதுல நம்ம டைரக்ஷனை யூஸ் பண்ணணும். சரி, பாசிங் பாயிண்ட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா x மைனஸ் இந்த x1 இந்த y1 இந்த z1 அப்படின்றது தான் பாசிங் பாயிண்ட். இந்த ஏபிசி தான் நம்மளோட டைரக்ஷன். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இங்க x மைனஸ் 5 இருக்கு, அப்படி எழுதிக்கலாம். x மைனஸ் 5/3 ஈக்குவல் டு ஆக்சுவலா இங்க y மைனஸ் தான் நம்மளோட ஃபார்முலா வரணும். ஆனா இங்க வந்து பிளஸ் இருக்குல்ல, அதனால பிளஸ் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் இப்படி பிரிச்சு எழுதிக்கணும். ஏன்னா அப்பதான் பார்க்க இது y மைனஸ் y1 மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு z மைனஸ் 6 z1க்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க பை 2. இந்த பேட்டர்ன்ல இந்த ஈக்குவேஷன் இருக்கணும் பாக்குறதுக்கு, அதனால இப்படி எழுதிக்கோங்க. பிளஸ்ல இருந்தா மட்டும் மைனஸ் ஆஃப் மைனஸ் மாத்திக்கோங்க. மைனஸ்ல இருந்தா நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சரி, எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி நம்ம வந்து x1 y1 z1க்கு பதிலா நமக்கு இங்க கிடைச்சிருக்க நம்பர், அதாவது இந்த மைனஸை விட்டுட்டு இருக்கிறதா x1, இந்த மைனஸை விட்டுட்டு ரிமைனிங் வந்து அங்க என்ன இருக்குன்னா 5 மட்டும் இருக்குல்ல, அப்ப அதுதான் நம்மளோட x1 எடுத்துக்கலாம். y1ஓட வேல்யூ வந்து இங்க பாருங்க, மைனஸ்க்கு அப்புறமா இருக்கதான் y1. அப்போ இந்த மைனஸை விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறது தான் y1. இப்போ அது -4. இந்த மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது z1. அப்போ இந்த மைனஸ் பக்கத்தில் 6 இருக்கு. அதான் மைனஸ்க்கு மைனஸ் போயிடும். அந்த z1க்கு அந்த நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ இதான் x1 y1 z1. இதுதான் பாசிங் பாயிண்ட். டைரக்ஷன் ரேஷியோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 7 2. அதான் உங்களோட டைரக்ஷன். அதான் நம்ம ஏபிசி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டைரக்ஷன் வந்து 3 7 and 2. இதை டைரெக்டாக எடுக்கணும்னா இங்கே 1x 1y 1zன்றது இருக்கணும். அப்படி வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம காமன் டேபிள் எடுத்து அதை கேன்சல் பண்ணி ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு தான் எப்போவுமே காமன் ரேஷியோ டைரக்ஷன் ரேஷியோஸை எடுக்கணும். எடுத்தாச்சு. கேள்வி என்னது? ரைட் இட்ஸ் வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர். இதில் லாம்டான்றது ஒரு ரியல் நம்பர், ஒரு ஸ்கேலார் யூனிட். அது இப்போ ஏ அப்படின்றதுக்கு நம்மளோட பாசிங் பாயிண்ட் எழுதணும். இதுதான் பாசிங் பாயிண்ட். ஸோ இதை 5i minus 4j plus 6k அப்படின்னு எழுதிக்கோங்க வெக்டர் ஃபார்மில். ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் டைரக்ஷன் எழுதணும் பி வெக்டருக்கு. ஸோ இதான் பி வெக்டர். ஸோ 3i ப்ளஸ் 7j ப்ளஸ் 2k அப்படின்னு எழுதிட்டோம்னா இதான் சரியான அவங்க கேட்டிருந்த வெக்டர் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் த லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் இருக்குது. 2 கொஸ்டினுமே வெக்டர் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர்னு யோசிங்க. இது ஏ வெக்டர் அப்படின்றது நம்மளோட வெக்டரோட அந்த பாசிங் பாயிண்ட், பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம். அந்த இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பாசிங் பாயிண்ட் தான் இது. லாம்டா பக்கத்தில் கொடுத்துருக்கதான் அதோட டைரக்ஷன், அதுதான் நம்ம பி வெக்டர்னு எடுப்போம். இதுதான் நம்மளோட டைரக்ஷன் வெக்டர். அதே மாதிரி தான் இதுவும், இது ஏ வெக்டர், மியூ பக்கத்தில் கொடுக்கறது தான் டைரக்ஷன். ஸோ பாயிண்ட்டும் டைரக்ஷனும் இருக்குது. எப்போவுமே ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டாங்கன்னா நம்ம அவங்களோட டைரக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இல்லை நிறைய பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த டைரக்ஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் டைரக்ஷன் யூஸ் பண்ணி ஆங்கிள் பிட்வீன் த எனி டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு b1 வெக்டர் ப்ளஸ் b2 வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் b1 மேக்னிடியூட் ஆஃப் b2. இதுதான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ முதல் ஈக்குவேஷன்லேருந்து b1ன்ற வெக்டரையும் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து b2வையும் எடுத்துக்கோங்க. b1ன்றது இந்த லாம்டா பக்கத்தில் வந்து இருக்கிறது தான். ஸோ 3i ப்ளஸ் 2j ப்ளஸ் 6k இதான் நம்மளோட b1 வெக்டர். அடுத்து b2 வெக்டர் நம்மளோட ரெண்டாவது லைனில் மியூ பக்கத்தில் இருக்கிறது. ஸோ i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k இப்படி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு b1 டாட் b2 வேணும், அப்புறம் ரெண்டு பேரோட மேக்னிடியூடும் வேணும். ஸோ முதல்ல b1 டாட் b2 கண்டுபிடிச்சிக்கலாம். டாட் ப்ராடக்ட்ன்றது இந்த ஐயும் இந்த ஐயும் மல்டிபிள் பண்ணும். 3 1s are 3 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் 6 2s are 12. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இதை ஆட் பண்ணும்போது 19 கிடைக்குது. அப்புறம் கீழே மேக்னிடியூட் ஆஃப் b1ம் மேக்னிடியூட் ஆஃப் b2வும் வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டர் ரூட் ஆஃப் இங்கே 3 2 6 இருக்குல்ல, அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இதான் நம்மளோட மேக்னிடியூட் ஆஃப் b. ஸோ ரூட் ஆஃப் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இது 9, இது 4, இது வந்து ஒரு 36 ஆட் பண்ணும்போது ரூட் 49 அப்படின்றது கிடைக்கும். வெளியில் எடுக்கும்போது நமக்கு 7 வந்துடும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் b2வையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 1 2 2. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 8 8 ப்ளஸ் 1 ரூட் 9. வெளில எடுக்கும்போது நமக்கு 3 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதானே பேசிக் ஃபார்முலா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு b1 டாட் b2க்கு நமக்கு 19 கிடச்சிது.
கீழே ரெண்டு பேரோட மேக்னிடியூடையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 7 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு ஆங்கிள் மட்டும் தானே வேணும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 19/21 எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டினும் பண்ணலாம். இதே இது ஆங்கிள் பிட்வீனுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் ரெண்டாவதுல நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் மட்டும் தான் வேணும் ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல B1. ஸோ B1ஓட வெக்டர் இங்கே பாருங்கள், லாம்டா பக்கத்தில் இருக்கிறதான் எடுக்கணும். I - j - 2k. அடுத்து B2 வெக்டர் இங்கே மியூ பக்கத்தில் இருக்குது 3i - 5j - 4k. ஸோ எடுத்தாச்சு. நமக்கு வந்து ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டாட் ப்ராடக்ட் வேணும். ஸோ B1 டாட் B2 டாட் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 3s are 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 5s are 5, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 2s are 8ன்னு கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணிடலாம். 8 + 8 16. ஸோ டாட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் B1 மேக்னிடியூட் ஆஃப் B2 நமக்கு வேணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டர் B1னா B1ல இருக்க 1 மறுபடியும் ஒரு 1 அப்புறம் ஒரு 2 அவங்க எல்லாரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 1² + -1² + -2². மைனஸை கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அவங்கள ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக தான் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ஆட் பண்ணும்போது √6 கிடைக்குது. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் B2 கண்டுபிடிச்சிக்கலாம். √3 5 4 இருக்கு. 3² + 5² + 4². ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 வரும். ஸோ ஆட் பண்ணும்போது √50 அப்படின்னு கிடைக்குது. ஸோ √50 வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டாக எழுதணும்னா 25 2s are எழுதலாம். 25லேருந்து ஒரு 5 வெளியே எடுத்துகிட்டு 5√2 கூட எழுதிக்கலாம் ஷார்ட்டாக. இப்போ ஆங்கிள் பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. cos θ is equal to மேலே A டாட் B, அதாவது B1 டாட் B2 16 கொடுத்துருக்காங்க. 16 மேக்னிடியூட் ஆஃப் A வந்து √6, மேக்னிடியூட் ஆஃப் B வந்து 5√2 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 16 இந்த √2 வந்து உள்ளே எடுத்துட்டோம்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ 5 × √12. இப்போ √12 அப்படின்றத நம்ம வந்து 4 3s are எழுத முடியும்ல. எழுதி இதை வந்து ஒரு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஸோ cos θ is equal to 16 4 3s are 4லேருந்து ஒரு 2 வெளில எடுத்துடலாம். அப்போ 10√3 அப்படின்னு கிடச்சிரும். இவங்க ரெண்டு பேரும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 டைம் 5 டைம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். θ is equal to cos inverse of 8/5√3 அப்படின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லைன்ஸ். கார்ட்டீசியன் ஃபார்மில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டிருக்காங்க. எப்போவுமே கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்றது வந்து x - x1/a ஈக்குவல் டு y - y1/b ஈக்குவல் டு z - z1/c இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் இங்கே மேலே வர x1 y1 z1 வந்து அந்த லைனோட பாசிங் பாயிண்ட்டு. கீழே வர ABC தான் உங்களோட டேரக்ஷன். ஏன்னா B1 B2ன்றது வந்து டேரக்ஷனை தான் குறிக்கும். டேரக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் லைன்லேருந்து இவங்களோட டேரக்ஷன் பார்க்கும்போது இந்த 2 இந்த 5 இந்த -3 தான். மோரோவர் இது அப்படியே டேரெக்டாக எடுக்கும்போது மேலே இந்த XYZ கூட எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லையான்றதை கன்ஃபார்ம். ஸோ இங்கேயும் XYZ கரெக்டாக இருக்கிறதுனால கீழே இருக்க -1 8 4 யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட டேரக்ஷன் வெக்டர் எடுத்துக்கலாம். முதல் லைன்லேருந்து எடுக்கும்போது B1 வெக்டர்னு 2y 5j - 3k. ரெண்டாவது லைன்லேருந்து -1i + 8j + 4kன்னு எழுதிக்கோங்க. இப்போ ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்னா B1 டாட் B2 வேணும். ஸோ இதை முதல்ல டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். B1 டாட் B2 is equal to ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × -1 -2, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். 8 5s are 40, இங்கே மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆகிடும். 4 3s are 12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 40 மட்டும் ப்ளஸில் இருக்குது. இந்த -2வும் இந்த -12ம் சேர்ந்தால் -14 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணும்போது 26ன்னு கிடைக்குது. அதை எழுதிக்கோங்க. மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டர் வந்து √B1ல வந்து 2 5 3 இருக்குது. அப்போ 2² + 5² இங்கே -3² எழுதிக்கோங்க. √2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் 29 38 வருது. அப்போ √38ன்னு போட்டுருங்க. அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் B2 வெக்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். √B2குள்ளே இருக்க நம்பர் -1 8 4. ஸோ -1² 8. மைனஸை போடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக தான் ஆகும்.
-1 ஸ்கொயர் பண்ணால் +1 தான். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஆட் பண்ணால் 81, 9 9s are 81, 9ன்னு சொல்லி இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஃபார்முலா. இதில் மேலே b1.b2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 26ன்னு கண்டுபிடிச்சோம். 26 கீழே மேக்னிடியூட் ஆஃப் b1 மேக்னிடியூட் ஆஃப் b2 மல்டிபிள் பண்ணி எழுதணும். இங்கே √38ம் 9ம் கிடச்சிருக்கு. ஸோ 9√38 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம்னு கேட்டாங்கல்ல. தீட்டாஸ் ஈக்குவல் டு காஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 26/9 டைம்ஸ் √38ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அதில் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் அவங்க கொடுத்துருக்க ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம். இதுவும் கார்ட்டீசியன் ஃபார்ம் தான். ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பிட்வீன் தம் கேட்டாங்கன்னா ரெண்டு பேரோட டேரக்ஷனும் எடுத்துக்கோங்க. அதில் b1 வெக்டர் ஈக்குவல் மேலே xyz கரெக்டாக இருக்குது. பக்கத்தில் நம்பர் இல்லைனா x-0 y-0 இருந்ததா அர்த்தம். அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆங்கிளுக்கு நமக்கு அந்த பாசிங் பாயிண்ட் தேவையில்லை. கீழே இருக்க இந்த 2 இந்த 1 யூஸ் பண்ணி 2y + 2j + 1k இதான் b1 வெக்டர். அதுமாதிரி நெக்ஸ்ட் வந்து b2 வெக்டர் ஃபைன் பண்ணிக்கலாம். b2 வெக்டர் வந்து 4i + 1j + 8k இங்கே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் ஆங்கிள் பிட்வீன் தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல b1க்கும் b2க்கும் நமக்கு டாட் ப்ராடக்ட் வேணும். 4 2s are 8 + 2 1s are 2 + 8 1s are திருப்பியும் 8 தான். ஸோ ஆட் பண்ணும்போது 18 கிடைக்குது. இதான் உங்களோட b1.b2 வெக்டரோட டாட் ப்ராடக்ட். கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா பார்க்கும்போது நம்மளுக்கு அவங்களோட மேக்னிடியூட் தேவைப்படும். ஏன்னா காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு b1 வெக்டர் டாட் b2 வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் b1 டாட் மேக்னிடியூட் ஆஃப் b2. இதுதான் நம்மளோட காஸ் தீட்டாவோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே நியூமரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் b1 வேணும். ரூட் ஆஃப் b1க்கு வந்து 2 2 1ன்னு இருக்குல்ல. ஸோ 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் 4 + 4 + 1ன்னு வரும். 8 + 1 √9. ஸோ √9 வந்து வெளியில் எடுத்து நம்ம 3ன்னு கூட எழுதிக்கலாம். அப்புறம் b2 வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 4 1 8 4 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்களை வந்து வேல்யூ வெளியே எடுக்கும்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 வரும். ஆட் பண்ணால் √81, 81 வெளியே எடுத்தால் 9ன்றது கிடைக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு மேலே டாட்டோட வேல்யூ 18 கிடச்சிது. 18 இங்கே 3யும் 9ம் கிடச்சிருக்கு. 3 × 9 9 1s are 9 2s are நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற காசு அங்கே போனால் காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி எழுதிருங்க ஃபார்முலா எழுதும்போது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 10 ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p ஸோ தட் ரெண்டு லைனோட ஈக்குவேஷன்ஸை கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துட்டு ஆர் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லைனோட டைரக்ஷனையும் இந்த லைனோட டைரக்ஷனையும் எடுத்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட டைரக்ஷனை வந்து a1 b1 c1 ரெண்டாவது லைனோட டைரக்ஷன் a2 b2 c2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் உங்களோட டாட் வந்து 0. அதுதான் பர்பண்டிகுலருக்கான அர்த்தம். சரி, ஏபிசியை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியனோட ஜென்ரல் ஃபார்ம். இப்படி தான் இருக்கணும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஆனால் கொஸ்டினில் இங்கே முதல்ல வர டேர்ம் எக்ஸாக இருக்கணும், அதோட கோஎஃபிஷியன்ட் 1 அதாவது +1 இருக்கணும். அப்போ தான் இது வந்து சரியான ஃபார்மேட்டில் இருக்கதா அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த பேட்டர்னில் மாற்றிட்டு சம ப்ரொசீட் பண்ணோம். இப்போ முதல் கொஸ்டினை பாருங்கள், முதல் ஈக்குவேஷனை பாருங்கள் இப்படி இருக்குது. இதில் வந்து -x இருக்குது பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக +x தான் இருக்கணும், இருந்தால் தான் அது சரியான ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எக்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னா இந்த மைனஸ் இங்கே வரக்கூடாது. அதில் மைனஸை வெளில எடுத்துருங்க. மைனஸை வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து +x இதை நம்ம -1 ப்ளேஸ் மாற்றி எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. மேலே y தான் இருக்கணும், 7 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, 7 வெளில எடுங்க. வெளில எடுத்துட்டிங்கன்னா இது y மைனஸ் இங்கே 14 இருக்குது. 14லேருந்து 7 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 2 வரும். அதாவது 7 உள்ளே கொண்டு போகும்போது இந்த டேர்ம் திருப்பி வரணும். 7 × y 7y 7 2s are 14 கரெக்டாக இருக்குது பாருங்கள். கீழே 2p இருக்குது. இது வந்து z கரெக்டாக இருக்குல்ல, எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் கொஸ்டின். எக்ஸ் கூட வேறு யாராவது இருந்தால் அவங்களோட டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு போயிடணும். அப்போ இந்த மைனஸ் சைன் எடுத்து டினாமினேட்டரில் போட்டுடலாம். அதேமாதிரி இங்கே இந்த மல்டிபிளில் 7 இருக்குல்ல, அதை டினாமினேட்டருக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரோட டினாமினேட்டராக போடணும்.
2p/7 தான் போடணும். ஏன்னா அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போக முடியாது. ஏன்னா டினாமினேட்டர் வந்து மேலே போகும்போது திருப்பி நியூமரேட்டருக்கு தான் போகும். அது நியூமரேட்டரோட நம்பர் தான் அர்த்தம். ஸோ இங்கே தான் போடணும் நீங்கள். இதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. இதனால இது வந்து இது அப்படியே இருக்குது. இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்து முதல் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மில் கொண்டு வந்தாச்சு. அப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோ தான் a1 b1 c1. நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 3 2p/7, 2 இதான் இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ. இதே மாதிரி இந்த ரெண்டாவது லைனும் கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் லைன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுவும் நார்மல் ஃபார்மில் இல்லை. ஏன்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் 1 தான் அதோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஆனால் எக்ஸ் பக்கத்தில் -7 இருக்குது. -7ஐயே வெளியே எடுத்துருங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும்னா +x ஆகிடும். இந்த 7 வந்து -1ஆக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இதை உள்ளே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -7 × x வந்து -7x, -7ம் -7ம் -1ம் மல்டிபிள் பண்ணால் +7 வரும். எப்போவுமே ஒரு கொஸ்டின்லேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்கும்போது உங்களோட பிளேஸை மாற்றி போட்டுடலாம் நம்ம. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதிருக்கு. மறுபடியும் 7 பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் 7ன்றதுனால 7ஐயும் சேர்த்து நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 3p. இதில் ஒய் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அதனால் இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே இசட்டில் மைனஸ் இருக்குது. ஸோ இதை பிளேஸை மாற்றுறதுக்காக மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது z - 6ன்னு மாறிடும். இங்கே /5 இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த கொஸ்டினில் ஜென்ரல் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து x - 1 இந்த மேலே இருக்க -7 கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா 3p/7 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே செகண்டில் நார்மலாக அப்படியே இருக்குது. ஸோ இங்கே எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே இந்த மைனஸ் வேண்டாம், கீழே கொண்டு வந்துடலாம். அதனால் இங்கே -5ன்னு போடணும். இதான் நம்ம ரெண்டாவது லைன். இந்த ரெண்டாவது லைனோட டைரக்ஷன் வந்து a2 b2 c2ன்னு எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் நம்மக்கிட்ட 3p/7 1 அப்புறம் இங்கே -5. இதான் ரெண்டாவது லைனோட டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த கிவன் லைன்ஸ் ஆர் மீட் அட் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ ரெண்டு பேர் வந்து பர்பண்டிகுலராக இருந்தாங்க அப்படின்னா a1 a2 + b1 b2 + c1 c2 இவங்களை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் டெஃபினட்டாக ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். இதான் a1 b1 c1, இதான் a2 b2 c2. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா 0. அதை டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் நம்ம வெக்டரில் படிக்கும்போது. அதே தான் இங்கேயும் இந்த 3யும் இந்த 3p - 7ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ 3 × 3p ப்ளஸ் இங்கே ரெண்டாவது வந்து 2p/7 இங்கே 1 இருக்குது. 2p/7 × 1 ப்ளஸ் 2 × -5 இங்கே வந்து = 0ன்னு வந்திருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9p/7 ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2p/7 ஏன்னா 1ல் தான் மல்டிபிள் ஆகுது. இங்கே 5 2s are 10 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே -10 இங்கே வந்து =0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இங்கே பண்ணிடலாம். இது ரெண்டுமே வந்து p இருக்குது, இதில் pன்ற டேர்ம் இல்லை. ஸோ அந்த 10 அந்த பக்கம் அனுப்பிடலாம். இது ரெண்டுமே டினாமினேட்டரில் 7 இருக்கிறதுனால 7 இப்படி காமனாக எடுத்துகிட்டு 9p + 2p அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் -10 வந்து இந்த பக்கம் வந்தால் +10 ஆகிடுச்சு. இங்கே டிவைடில் இருக்க 7 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 9 + 2 வந்து 11p = 10 × 7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 11p = 70. அப்போ p = 70 இங்கே மல்டிபிள் இருக்க 11 அங்கே போனால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். அப்போ 70/11 அப்படின்றது தான் உங்களுக்கு கேட்டிருந்த பியோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த லைன்ஸ், ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க கார்ட்டீசியன் ஃபார்மில், ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இவங்க ரெண்டு பேரும் பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கார்ட்டீசியன் ஃபார்மோட ஜென்ரல் ஃபார்ம். இங்கே வந்து +1 வந்து எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இங்கேயும் +1 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் +1 z அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து கரெக்டான ஃபார்மில் இருக்கதா அர்த்தம். அப்படி இருக்கும்போது டினாமினேட்டரில் வர நம்பர்ஸ் தான் அவங்களோட டைரக்ஷன். அப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து 7 -5 1 அப்படின்றது தான். ஸோ முதல் லைன்லேருந்து எடுக்கிற டைரக்ஷன் வந்து a1 b1 c1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது 7 -5 1. ரெண்டாவது லைன்லேயும் +1 +1 +1 சரியாக இருக்குது. மேம் அந்த x1 y1 z1லாம் கொடுக்கலன்னா அங்கே -0 -0 -0ன்னு இருக்கதா அர்த்தம். அவங்களோட பாசிங் பாயிண்ட் ஆரிஜின் அர்த்தம். ஸோ அதனால் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே கீழே இருக்க நம்பர் தான் அவங்களோட டைரக்ஷன். அப்போ a2 b2 c2 அவங்களுக்கு பதிலாக இங்கே கீழே இருக்க இந்த 1 2 3 நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 ரெண்டு பேர் பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா உங்களோட டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். a1 a2 b1 b2 + c1 c2 உங்களோட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அவங்க டெஃபினட்டாக பர்பண்டிகுலர் தான். ஸோ இவங்களை ஆட் பண்ணி பார்த்துடலாமா. a1 என்னது 7 × a2 வந்து 1 ப்ளஸ் b1 வந்து -5 × b2 வந்து 2 ப்ளஸ் c1 1 × c2ஓட வேல்யூ வந்து 3. எழுதிக்கோங்க. 7 1s are 7, 5 2s are 10, இங்கே 1 3s are 3ன்னு வந்திருக்கு. இங்கே 7 3 ஆட் பண்ணால் 10 - 10 வேல்யூ என்னன்னு வந்துடுச்சு, 0ன்னு வந்துடுச்சு. அப்போ வந்து
டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0ன்னு வரதுனால the given lines are perpendicularன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே perpendicular to each otherன்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம find the shortest distance between the lines பார்க்க போகிறோம். 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட வெக்டர் ஃபார்மில். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. B1 B2 ரெண்டு பேரோட கிராஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் A2 மைனஸ் A1ஓட சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேருக்கும் டாட் ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணணும். கீழே மேக்னிடியூட் ஆஃப் B1 + B2 கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணால் நம்மளோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ எப்போவுமே வந்து ஒரு ஆர் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து A வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் B வெக்டர்னு யோசிங்க. லாம்டா பக்கத்தில் வர்றது தான் அதோட டைரக்ஷன் B வெக்டர்னு எடுக்கணும். இங்கே லாம்டா இல்லாமல் இருக்க வெக்டர்ஸ் வந்து A வெக்டர்னு எடுக்கணும். 2 லைன் இருக்குல்ல, முதல் லைன்லேருந்து இருக்கிறது வந்து A1 வெக்டர் வந்து I1 2 1ன்னு இருக்குது. அதாவது 1i + 2j + 1k இதான் உங்களோட A1 வெக்டர். அதுமாதிரி B1 அப்படின்றது வந்து லாம்டா பக்கத்தில் இருக்கிறது தான் B1. முதல் லைன்லேருந்து வர்றது 1 1ன்னு எடுத்துக்கோங்க. I கேப் J கேப் K கேப். அடுத்து ரெண்டாவது லைன்லேருந்து வர்றது வந்து A2 B2ன்னு எடுத்துக்கோங்க. A2ஓட வேல்யூ 2y - j - k அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி B2ஓட வேல்யூ 2y + j + 2k அப்படின்னு இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கதே B1 × B2 கேட்டிருக்காங்க. இதான் B1, இதான் B2. இவங்க ரெண்டு பேரோட கிராஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கூட ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ B1 × B2 எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு அதுதானே ஃபஸ்ட்டு வேணும். B1 × B2ன்றது டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். B1ல் I J K அப்படின்றத முதல் ரோவாக எழுதிட்டு இங்கே இருக்க நம்பர் 1 - 1 + 1 1 - 1 + 1 ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லைனில் 2 1 2. ஸோ 2 1 2 அப்படின்னு எழுதிக்கணும். இதான் B1 × B2ஓட வெக்டர். ஸோ இதை பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். B1 × B2 வேல்யூ இங்கே ஃபஸ்ட்டு இந்த I எடுத்துக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது -1ம் 2ம் மல்டிபிள் பண்ணால் -2 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணோம். 1 1s are 1. அடுத்து இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் டிட்டர்மினண்ட்டில். ஸோ -j போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 2s are 2 -2 1s are 2. ஸோ 2 - 2ன்னு கிடச்சிருது. ப்ளஸ் இந்த k எடுத்துக்கலாம். இந்த k இருக்க இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டா 1 1s are 1 மைனஸ் போட்டு 2 × -1 -2 -2 வருது. அப்போ இதை ப்ளஸ் ஆக்கிடும். ஸோ இதான் B1 × B2ஓட வேல்யூ. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -2 -1 3i 2 - 2 0 ஆகிடும். அதை நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து 1 + 2 வந்து 3k. ஸோ இங்கே வந்து +3k அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. B1 × B2ஓட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து A2 - A1 வேணும். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணணும்? டாட் பண்ணணும். நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டருக்கு B1 × B2 கண்டுபிடிச்சோம். அவங்களோட மேக்னிடியூட் தேவைப்படுது. ஸோ மேக்னிடியூட் வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஏன்னா B1 × B2 இப்போ தானே ஃபைன் பண்ணியிருக்கீங்க. அது பக்கத்துலேயே அதோட மேக்னிடியூடையும் ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் B1 × B2 அப்படின்றது ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர் 3 இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போ 3² + 3² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒன்று தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆடப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி 3² காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 1 + 1 இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். 3² ஒரு 3 வெளில வந்துடும். ரூட்டுக்குள்ளே 2 இருக்கும். அப்போ 3√2 அப்படின்றது தான் இந்த டினாமினேட்டரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நியூமரேட்டருக்கு A2 - A1 வேணும். A2வையும் A1ஐயும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ A2 வெக்டர் இங்கே இருக்குது, A1 இங்கே இருக்குது. மைனஸ் பண்ணுங்கள். 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1i. அடுத்து -1 - 2. ஸோ -3j. இங்கே ஒரு -1 இங்கே ஒரு -1. ஸோ -2k. இதான் உங்களோட A2 - A1ஓட வெக்டர். இப்போ B1 × B2க்கும் A2 - A1க்கும் டாட் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு B1 × B2க்கு நம்ம கண்டுபிடிச்ச வெக்டரோட ஃபார்மையும் A2 - A1 வெக்டரையும் டாட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற I வந்து 3, இங்கே I வந்து 1. ஸோ 3 1s are 3. இங்கே j வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 அதை விட்டுடலாம். இந்த 3யும் இந்த 2வும் -6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது சரி ரெண்டு பேரும் இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் -2 -1 -3i தான். ஸோ இது -3i, இது வந்து -3. -3யும் -6ம் -9 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த நியூமரேட்டரில் இவங்களோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு? -9 வந்திருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வேல்யூ நெகட்டிவில் வராது. அதனால் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணிப்போம். அதனால் மாடுலஸ் ஆஃப் நியூமரேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் டாட் பண்ணி நமக்கு -9 கிடச்சிது. அந்த -9
டினாமினேட்டரில் மேக்னிடியூட் ஆஃப் b1 cross b2 அதை நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 டைம் ரூட் 1. அப்போ இது வந்து 3 root 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 டேபிளில் 1 சார் 3 சார்னு கேன்சல் பண்ணிடலாம். -3 மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது +3 தான் வரும். டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட ஒரு ரூட் 2 இருக்குது. 3/√2ன்னு வருது. நம்ம யூஸ்வலாக டினாமினேட்டரில் வந்து ரூட் இருந்தால் அதை அப்படியே விட மாட்டோம்ல, ரேஷ்னலைஸ் பண்ணிப்போம். அதனால் மேலேயும் கீழேயும் √2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து 3√2 அப்படின்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் √2 × √2 வந்து 2ன்னு வந்துடும். அப்போ 3√2/2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். 13th கொஸ்டினில் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். 2 லைன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்மோட ஜென்ரல் இப்படி தான் இருக்கும். x - x1/a, y - y1/b, z - z1/c. இதுதான் ஜென்ரலாக இருக்கிற ஃபார்ம். இப்போ இந்த கொஸ்டினில் முதல் லைன் 1 வந்து x - x1/aன்னு எடுக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் -(-1) அப்படின்னு எழுதிக்கோங்க /7. மாதிரி செகண்டு y +1 இருக்கு. ஆனால் ஜென்ரல் ஃபார்மில் மைனஸ் வரணும். அதனால் y -(-1) இப்படி பிரித்து எழுதிக்கோங்க. கீழே வந்து -6. அடுத்து z -(-1) அப்படின்னு போட்டுடலாம். கீழே வந்து 1. ஸோ இப்படி இருக்கு. இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஃபார்மில் இது வந்து ABC. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ன்றதுனால இது A1 B1 C1 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். மாதிரி செகண்ட் லைன் L2. இது நார்மலாக டைரெக்டாக அதே ஃபார்மில் இருக்குது பாருங்கள். x - 3/1, y - 5/-2, z - 7/1. இந்த ஜென்ரல் ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. இதில் எல்லாமே கரெக்டாக மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா எப்படி முதல்ல அந்த ஃபார்முலாவை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். கார்ட்டீசியன் ஃபார்மாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இதை வந்து வெக்டர் ஃபார்முக்கு மாற்றிட்டு கூட நம்ம பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதே ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னால் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து x2 - x1, அடுத்து இங்கே y2 - y1, இங்கே z2 - z1 இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் a1 b1 c1, இங்கே செகண்ட் வந்து a2 b2 c2. இவங்களோட டிட்டர்மினேட்டை தான் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டர் எழுதும் போது √(, இது எழுதுறதுக்கு இங்கே மேலே ஆல்ரெடி ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதுலேருந்து இப்போ இந்த ஃபஸ்ட் ரோனா இந்த ஃபஸ்ட்டு காலமும் இந்த ஃபஸ்ட் ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு b1 c2 - b2 c1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே வரும். b1 c2 - b2 c1 போட்டு ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ் நம்ம யூஸ்வலாக செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் எடுப்போம். நம்ம இங்கே ப்ளஸ் எடுத்து ஃபார்முலா எழுதுறதுனால இந்த காலமும் இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த டைகனல் தானே எழுதுவீங்க. இதை மைனஸை மாற்றி நம்ம ப்ளஸ்ன்னு போடுறதுனால முதல்ல இந்த டைகனல் எழுதிக்கணும் நம்ம. ஸோ c1ம் a2ம் c1 a2 - a1 c2 ஸ்கொயர். அப்புறம் லாஸ்ட் ஒன் இந்த ரோவும் இந்த காலமும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா a1 b2 - a2 b1 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கணும். ஸோ இதான் ஃபார்மேட். இது வந்து இதை எழுதிட்டு இதை பார்த்தே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதான் வேல்யூ. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கொஸ்டின்லேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இதோட இங்கே வந்து ஒரு மாடுலஸ் போட்டுருவோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவில் வராது இல்லையா? அதனால இப்போ பாருங்கள், மேலே வந்து x2 - x1 நம்மளோட இதுதான் நம்மளோட x1, இது நம்மளோட y1, இது நம்மளோட z1, இது நம்மளோட a1 b1 c1, இது கீழே இருக்கிறது a2 b2 c2. மாதிரி இது வந்து நம்மளோட x2, இது நம்மளோட y2, இது நம்மளோட z2. இதுதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல இருந்து. இப்போ வேல்யூ அதில் x2 - x1, x2ஓட வேல்யூ 3. ஏன்னா இந்த மைனஸை விட்டுட்டு தான் x1 x2 x3 பார்க்கணும். இந்த மைனஸை விட்டுட்டோம்னா x2 வந்து 3 தான். இங்கே -1. ஸோ இங்கே -(-1) வரும். அப்போ 3 + 1 வரும் இங்கே. அடுத்து y2 - y1, y2ஓட வேல்யூ 5. இங்கே -(-1) ஸோ 5 + 1 வரும். அடுத்து z - z1ல் இங்கே 7 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இங்கே 7 + 1 அப்படின்றது கிடைக்கும். எழுதியாச்சு. a1 b1 c1னா 7 - 6 1 இருக்குது. 7 - 6 1ன்னு போட்டுருங்க. கீழே செகண்டில் a2 b2 c2 1 - 2 1 1 - 2 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இங்கே கீழே √(, இங்கே முதல் ரோவை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்க எலிமெண்ட் தான் மல்டிபிள் ஆகும். -6ம் 1ம் மல்டிபிள் பண்ணால் -6, மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணும். ஸோ -2 × 1 மல்டிபிள் பண்ணும்போது -2 வரும். அப்போ இது +2ன்னு ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் இந்த செகண்ட் ரோவும் காலமும் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக இந்த டைகனல் தான் எடுப்போம். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் மாற்றி எடுங்க. நம்ம மைனஸை வந்து மிஸ் பண்ணுறதுனால 1 1s are 1 -7 1s are 7 போட்டு இங்கே ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் லாஸ்ட் ஒன்
7 2s are 14 மைனஸ் போட்டு -6 வருது. அப்போ இது +6ன்னு வந்து இங்கே ஸ்கொயர் ஃபார்ம் கிடச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. ஸோ இது வந்து மாடுலஸில் இருக்கும். இப்போ இங்கே நியூமரேட்டரில் வந்து ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ அங்கே என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம அதை ரஃபில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க டிட்டர்மினன்ட் பாருங்கள். இது வந்து 3 + 1 வந்து 4, இங்கே வந்து 6 8 இருக்குது. 7 -6 1 1 -2 1. நார்மல் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சாப்டர் 4ல் பண்ணுவோம்ல அதே தான். 4 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணால் 6 1s are 6 மைனஸ் போட்டு இது +2. இங்கே டினாமினேட்டர் அதே தான் பண்ணியிருப்போம். இப்போ -6 வெளில எடுத்துகிட்டு இந்த ரோவும் இந்த காலமும் க்ளோஸ் பண்ணால் 7 1s are 7 -1 ப்ளஸ் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 8. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 7 2s are 14 + 6 அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ வேல்யூ பாருங்கள் 4 மல்டிபிள் பை 6ம் 2ம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4 -6 7ம் 1ம் மறுபடியும் 6 தான் +8. இங்கே 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் திருப்பியும் 8 தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு -8 இருக்குது. இப்படி எழுதிக்கோங்க. இங்கே 4 4s are 16 மைனஸ் இருக்கிறதுனால -16 போட்டுக்கோங்க. இங்கே ஒரு -36, இங்கே ஒரு -64 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது -116 வருது. இதுதான் இந்த நியூமரேட்டரில் இருக்க டிட்டர்மினண்டோட ஆன்சர். இது மாதிரி டினாமினேட்டரில் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இது வந்து மாடுலஸ் ஆஃப் -116 இங்கே கீழே ரூட் ஆஃப் இங்கே 6ம் 2ம் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 4 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இங்கே 7 1 மைனஸ் பண்ணால் 6 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இங்கே 14ம் 6 மைனஸ் பண்ணால் 8 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அதே தான் வருதுல்ல உங்களோட. இது வந்து மாடுலஸ் நம்ம வந்து வெளியே எடுக்கும்போது இது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 116/√116 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து ரூட்டில் இல்லை, இதே நம்பர் ரூட்டில் இருக்குது. அதாவது √116 மல்டிபிள் பை √116ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 116 2 தடவை இல்லை, மேலேயும் கீழேயும் √116ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் கூட நீங்கள் பண்ணலாம். இப்படி எழுதிட்டோன்னா இது கேன்சல் ஆகிடும். இப்போ √116 தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2√29 அப்படின்னு நம்மளால் எழுதி முடியும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது வந்து இந்த கொஸ்டினை நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனாகவே வச்சு சம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஆனால் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அது வெக்டர் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு வெக்டர் ஃபார்முலாலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் போடுங்கன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் அதோட அந்த மெத்தட் 2வையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதே வந்து மெத்தட் 2 உங்களுக்கு கொடுத்துருந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை வெக்டர் ஃபார்மில் மாற்றிட்டு எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்போ கூட அதே ஆன்சர் தான் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்மளோட கார்ட்டீசியன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். x - x1/a, y - y1/b, z - z1/z. கொஸ்டினில் அப்படி இல்லைன்னா இந்த மைனஸ் ஃபார்மை கொண்டு வந்துக்கோங்க. இதில் +1 கொடுத்துருக்காங்க லைன் 1ல். இதை -1 பிரித்து எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா -1 மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் தானே கிடைக்கும். அதேமாதிரி இந்த +1ஐயும் -1, இந்த +1ஐயும் -1 பிரித்து எழுதிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும் கரெக்டாக. சரி, ஜென்ரல் ஃபார்மில் எழுதி இது நார்மலாகவே ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது. லைன் 2 அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்கிற கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இப்படி வெக்டர் ஃபார்முக்கு மாற்றும் போது இந்த ஏ வெக்டர் அப்படின்ற இடத்துல பாசிங் பாயிண்ட், அதாவது இந்த x1 y1 z1லேருந்து வர நம்பர்ஸ் எடுத்து போடணும். பி வெக்டர்ன்றது டைரக்ஷன், இந்த கீழே டினாமினேட்டரில் வர நம்பர் எடுத்து போடணும். இப்போ லைன் 1 வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது எப்படி வரும்னா ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு முதல்ல ஏ வெக்டருக்கு பதிலாக இந்த மைனஸை விட்டுட்டு இந்த x1 எடுக்கணும், மைனஸை விட்டுட்டு y1 எடுக்கணும். இந்த ஒரு மைனஸை விட்டுட்டு இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்குது. அப்போ -1i, இங்கே ஒரு மைனஸை விட்டுட்டோன்னா -1j, இந்த ஒரு மைனஸை விட்டுட்டோன்னா -1k. இதுதான் நம்மளோட ஏ வெக்டர். ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர். பி வெக்டர் வந்து இந்த கீழே வர்ற நம்பர் தான். 7i - 6j + 1k. ஸோ இதான் வந்து வெக்டர் ஃபார்ம். இது எழுதியாச்சு. இது வந்து a + λb அப்படின்னு கிடச்சிருக்குல்ல. இதில் இது வந்து நம்மளோட a1 வெக்டர், இது வந்து நம்மளோட a1 வெக்டர் அப்படின்னும், இது வந்து நம்மளோட b1 வெக்டர்னும் நம்ம எடுத்துக்கணும் சால்வ் பண்ணும்போது. இப்போ லைன் 2வே அதே மாதிரி எழுதிடலாம். ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது. இதில் இந்த மேலே இந்த மைனஸை விட்டுட்டு இந்த நம்பர் அப்படி தான் பார்க்கணும். அப்போ 3 5 7 மூணுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ 3i + 5j + 7k இப்படின்னு எழுதிக்கணும் நீங்கள். ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பிக்கு பதிலாக இந்த கீழே வர நம்பர், அதாவது 1i - 2j + 1k இப்படி எழுதிக்கோங்க. இதில் இது வந்து நம்மளோட a2 வெக்டர், இது வந்து நம்மளோட b2 வெக்டர் அப்படின்னு எழுதிக்கணும். சரி, இப்போ ரெண்டுமே வெக்டர் ஃபார்மில் இருந்தது எழுதியாச்சு. இப்போ உங்களோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பார்த்துடலாம். இதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தான். நியூமரேட்டரில் b1 × b2ஓட
கிராஸ் ப்ராடக்ட்டையும் a2 மைனஸ் a1 டாட் பண்ணணும். டினாமினேட்டரில் b1 கிராஸ் b2ஓட மேக்னிடியூட் எடுத்து எழுதணும். அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் ஃபார்முக்கு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு b1 b2ஓட கிராஸ் நமக்கு முதல்ல தேவைப்படுது. இதான் நம்மளோட b1, இதான் நம்மளோட b2. நீங்கள் அதை ரஃப்லே கூட அந்த கிராஸை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூஷன் கொண்டு வந்துக்கலாம். ஸோ b1 கிராஸ் b2. ஸோ முதல்ல இங்கே i j kன்னு போட்டு b1க்கு 7 மைனஸ் 6 1 7 மைனஸ் 6 1 b2க்கு 1 மைனஸ் 2 1 1 மைனஸ் 2 1 இப்படி எடுத்து எழுதிக்கலாம். நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது இதுதான் நம்மளோட b1 கிராஸ் b2 வெக்டர். டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். இதில் முதல்ல இந்த i அப்படியே வச்சுக்கலாம். இதை காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 into 6 6 மைனஸ் போட்டுட்டு இங்கே மைனஸ் 1 2வும் மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் போட்டு j போட்டு இந்த காலமும் ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 7 1s are 7 மைனஸ் 1. அடுத்து k ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் k. இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 7 2s are 14 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 14 போடணும். மைனஸ் போட்டுட்டு இது மைனஸ் 6 வரும். அப்போ இதை ப்ளஸ் 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூஸ் பார்க்கும்போது இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் 4i, இது வந்து மைனஸ் 6j. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 8 கிடைக்குது. ஸோ மைனஸ் 8k. இதான் b1 b2ஓட கிராஸ். ஸோ நம்மளுக்கு வந்து கீழே டினாமினேட்டரில் அவங்களோட மேக்னிடியூடும் தேவைப்படும். மேக்னிடியூட் ஆஃப் b1 கிராஸ் b2 வேணும் அப்படின்னா இதான் b1 கிராஸ் b2ஓட வெக்டரில் அதோட மேக்னிடியூடுன்றது ரூட் ஆஃப் இங்கே இருக்க நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணும். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். மைனஸை நான் எழுதலைன்னா ஏன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும். அப்போ 16 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64 அப்படின்னு கிடைக்குது. இவங்களை ஆட் பண்ணும்போது 116ன்னு வருது. இதுதான் இதோட மேக்னிடியூட். இப்போ நியூமரேட்டரில் இவங்களோட டாட் வேணும். அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது a2 மைனஸ் a1 மைனஸ் பண்ணி ஒரு வெக்டர் எழுதிக்கணும். இதான் a2, இதான் a1. 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 அப்போ ப்ளஸ் 4i. அடுத்து 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 6j. அடுத்து 7 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 8k. ஸோ a2 மைனஸ் a1 டைரெக்டாக இப்படி பண்ணிடலாம். டாட் b2 கிராஸ் b1 நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் 4i மைனஸ் 6j மைனஸ் 8k. ஸோ இவங்களோட டாட் தான் நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் இதோட மேக்னிடியூட் ஆல்ரெடி ரூட் 116ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இது டாட் ப்ராடக்ட் தான் பண்ணணும்ல. 4 4s are 16 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 16. அடுத்து 6 6s are 36 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 36 ப்ளஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 64. டினாமினேட்டரில் ரூட் 116 இருக்குது. இங்கே மேலே வந்து நம்ம எல்லாரையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 116 பை ரூட் 116ன்னு கிடைக்குது. மாடல்ஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது அது என்னவா மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 116 பை ரூட் ஆஃப் 116. நம்ம இதை ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழே 116ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 116 மல்டிபிள் பை ரூட் 116ம் டினாமினேட்டரில் ரெண்டுமே ரூட்டில் இருக்கிறதுனால ரூட்லேருந்து வெளில வந்துடும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். இல்லை நியூமரேட்டரில் இருக்க 116 ரெண்டாக பிரித்து ரூட் 116 116ன்னு எழுதி கூட நம்ம கட் பண்ணலாம். போன தடவை நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். இப்போ ரூட் 116ன்னு இருக்குது. 116 எப்படி லாங் டிவிஷன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்குது. 2 டேபிளில் 2 2 29 ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும். 29 பேர் இல்லாததுனால உள்ளே இருக்கும். அப்போ 2 ரூட் 29 யூனிட்ஸ் அப்படின்றது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இதே தான் நம்மளுக்கு மெத்தட் ஒன்லேயே நம்மளுக்கு ஆன்சராக கிடைச்சதில்ல. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி சம சால்வ் பண்ணலாம். இதில் பாருங்களேன், ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் whose வெக்டர் ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஈக்குவேஷன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர்ன்றது அதோட ஜென்ரல் ஃபார்ம். இதில் ரெண்டுமே இதே பேட்டர்னில் தான் இருக்குது. முதல் இது வந்து லைன் 1, இது வந்து லைன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைன் 1லேருந்து வர வெக்டர்ஸோட பேர் வந்து a1 b1 அப்படின்னும், ரெண்டாவதுலேருந்து வரதை வந்து நம்ம a2 b2ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ a1 வெக்டர் வந்து முதல் லைன்லேருந்து இந்த லாம்டா இல்லாமல் இருக்கிறது தான் வந்து பாசிங் பாயிண்ட், அதான் a1ன்னு எடுக்கணும். ஸோ i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுமாதிரி b1 அப்படின்றது லாம்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் டைரக்ஷன். i மைனஸ் 3j ப்ளஸ் 2kன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து b1. ஸோ அடுத்து இவங்கக்கிட்ட இது வந்து நம்மளோட a2, இது வந்து நம்மளோட b2. ஸோ a2 வெக்டர்ஸ் ஈக்குவல் டு 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 6k. இது நம்மளோட a2. ஸோ நம்மளோட b2 இந்த மியூ பக்கத்தில் இருக்குது. ஸோ 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் k. ஸோ a1 a2 b1 b2 எடுத்து லிஸ்ட் பண்ணியாச்சு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா இது தான். b1 b2 வந்து கிராஸ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் அவங்களோட மேக்னிடியூட போடணும். நியூமரேட்டரில் b1 b2ஓட வெக்டரையும் a2 a1 வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுறது தான் ப்ரொசீஜர்.
ஸோ இது முதல்ல எப்படி பார்த்தாலும் B1 cross B2 தான் நமக்கு முதல்ல வேணும். நம்ம அதை முதல்ல ரஃப்லேயே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். B1 வெக்டர் ப்ளஸ் B2 வெக்டர் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். கிராஸ்னாலே டிட்டர்மினன்ட்னு அர்த்தம். IJKன்னு போட்டுக்கோங்க. B1ல இருக்க நம்பர் 1 - 3 2 1 - 3 2 B2ல 2 3 1. ஸோ இங்கே 2 இங்கே 3 இங்கே 1ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு I மல்டிபிள் பை இந்த காலமாக இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணால் -3 × 1 -3 மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6ன்னு போடணும். -Jன்னு போட்டுட்டு இந்த J இருக்க காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 1s are 1 -2 2s are 4ன்னு எழுதணும். ப்ளஸ் K போட்டுட்டு இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா 1 3s are 3 மைனஸ் போட்டுட்டு -6 வருது இது. ஸோ இங்கே +6ன்னு போட்டுக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட B1 cross B2 வேல்யூ பாருங்கள். -9i இது -3 வருது, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3j இதை ஆட் பண்ணும்போது 9k அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் B1 cross B2. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் B1 cross B2க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க வெக்டர் என்னது? -9i + 3j + 9k இதான் நியூமரேட்டர். டாட் இங்கே A2 - A1 எடுத்து எழுதணும். இதான் A2 இதான் A1 மைனஸ் பண்ணி போட்டுருங்க. 4 - 1 3i அப்புறம் 5 - 2 3j 6 - 3 3k தான். ஸோ எழுதியாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டாட் கண்டுபிடிச்சா அது நம்மளோட நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? மேக்னிடியூட் ஆஃப் B1 cross B2, அதாவது B1 cross B2க்கு ஸோ B1 B2 வெக்டர் இருக்குல்ல, அவங்களுக்கு மேக்னிடியூட் போடணும். ஸோ மேக்னிடியூட்னா ரூட் ஆஃப் இதான B1 B2ஓட வெக்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணது 9 3 9ன்னு இருக்கு. அப்போ 9² + 3² + 9². இதில் மைனஸ் தானே மேம் இருக்குது, நீங்கள் போடலன்னா ஏன்னா -9 ஸ்கொயர் பண்ணாலும் அது +81 தான் வரும். அதனால் மேக்னிடியூட் போடும்போது மைனஸ் இருந்தால் நம்ம அதை வந்து கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இது டாட் ப்ராடக்ட். இங்கே -9ம் இங்கே 3யும் இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது -27 வரும். இங்கே 3யும் இங்கே 3யும் இருக்குது. 3 3s are 9. இந்த 9ம் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணும்போது 27 அப்படின்றது கிடச்சிருக்கும். வெளியில் வந்து ஒரு மாடுலஸ் இருக்குது. இங்கே ரூட்டுக்குள்ளே 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, திருப்பியும் 9 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 81 கிடைக்குது. ஸோ இதை எழுதிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ +27 -27 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 9 இருக்கும். இங்கே ரூட்டுக்குள்ளே 81 81 ஒரு 9 இருக்குது. ஆட் பண்ணும்போது 171 கிடைக்குது. ஸோ 171 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள் ரஃப் காலமில். இப்போ 3 டேபிளில் 5 15 வரும் 7, திருப்பியும் 3 டேபிளில் 1 3s are 3 9 வருது. 2 3 வரதுனால ஒரு 3 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மேலே 9ம் கீழே 3 √19ம் வருது. இப்போ 9 டேபிளில் இதை 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது பாசிட்டிவில் எழுதணும். ஸோ 3/√19 அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். 15th கொஸ்டினில் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஹூஸ் வெக்டர் ஈக்குவேஷன்ஸ். 2 வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெக்டர் ஈக்குவேஷன் பார்க்கும்போது ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அதோட ஜென்ரல் ஃபார்ம். ஆனால் இது அப்படி இல்லை, XI YJ ZK மாதிரி இருக்குது. ஸோ இதை பிரித்து இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ முதல் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். இந்த வெளியில் இருக்க ஐயை உள்ளே கொண்டு போங்க. ஸோ இது வந்து 1i - TI அப்படின்னு கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த ஜேவை உள்ளே கொண்டு போகும்போது TJ - 2J அப்படின்னு கிடைக்கும். அதுமாதிரி இந்த K உள்ளே கொண்டு போனீங்கன்னா +3K - 2KT அப்படின்னு கிடச்சிருக்கும். இது எப்படி எழுதிக்கலாம். ஸோ இது ஏன் இப்படி எழுதுறோம்னா, இப்போ இதில் 3 டேர்ம் கிட்ட T இருக்குது பாருங்கள். இதில் T இருக்குது, இதில் T இருக்குது, இதில் T இருக்குது. மற்ற 3 பேர்கிட்டையும் T இல்லைல்ல. T இல்லாதவங்களாம் முதல்ல எழுதிக்கோங்க. அதாவது 1i இந்த -2J அப்புறம் இந்த +3K இவங்க 3 பேரையும் ஒன்றா எடுத்துக்கலாம். T இருக்கவங்க கிட்ட இருந்து இந்த T இப்படி காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இங்கே அப்போ -i இருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு +j இருக்குது, இவங்கக்கிட்ட ஒரு -2k இருக்குது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டோன்னா இந்த டீன்றது லாம்டா மாதிரி ஒரு ஸ்கேலர் தான். இப்போ இது ஜென்ரல் ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ இதில் இது வந்து A1 வெக்டர்னும் இதை வந்து நம்ம B1 வெக்டர் அப்படின்னும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ A1 வெக்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1i - 2j + 3k கிடச்சிருக்கு. B1 வெக்டர்ன்றது அதோட டைரக்ஷன் -i +j - 2k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ A1ம் B1ம் முதல் லைன்லேருந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆர் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு இதுலேயும் எஸ் இருக்குது, ஆனால் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. தனியாக கொண்டு வரதுக்கு ஐயை உள்ளே கொண்டு போங்க. ஸோ எஸ்ஐ இந்த 1ம் ஐயும்
1i. அடுத்து இந்த j உள்ள கொண்டு போங்க. 2sj minus 1j. அடுத்து k உள்ள கொண்டு போயிடலாம். minus 2sk. இந்த மைனஸ் வந்து இங்கே உள்ளே போகும்போது இதுக்கும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 1k அப்படின்னு எழுதியிருக்கணும். எழுதிட்டு இப்போ பிரிச்சிடலாமா? எஸ் இல்லாத டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இதில் எஸ் இல்லை, இதில் எஸ் இல்லை, இதில் எஸ் இல்லை. இவங்கள முதல்ல எழுதிக்கலாம். 1i மைனஸ் 1j மைனஸ் 1k. உங்ககிட்டலாம் வந்து எஸ் இல்லை. அடுத்து எஸ் இருக்கு, உங்ககிட்ட வந்து எஸ்ஸை காமனாக எடுத்துட்டு இவங்கக்கிட்ட ஒரு ஐ மட்டும் இருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் 2j இருக்கு. இவங்ககிட்ட எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 2kன்ற டேர்ம் இருக்குது. ஸோ இப்படி வெளியில் எடுத்துகிட்டு இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது லைனும் இந்த ஃபார்முக்கு வந்தாச்சு, a + λb. ரெண்டாவது லைன்லேருந்து வந்ததுனால இந்த a வந்து a2 வெக்டர் அப்படின்னும், இதை வந்து எஸ் பக்கத்தில் இருக்கவங்களை வந்து b2 வெக்டர்னும் எடுத்துக்கலாம். இது வந்து 1i மைனஸ் 1j மைனஸ் 1k. ஸோ 1ன்றதை நம்ம கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து 1i ப்ளஸ் 2j மைனஸ் 2k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. ஸோ a1 a2 b1 b2 எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? b1 b2வோட கிராஸ் ப்ராடக்ட் வேணும். அதுக்கப்புறம் a2 மைனஸ் a1 டாட் பண்ணிவிட்டு கீழே b1 b2வோட மேக்னிடியூட் எடுத்து எழுதணும். சரி, எப்படி பார்த்தாலும் b1 கிராஸ் b2 தான் நமக்கு முதல்ல வேணும் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ b1 கிராஸ் b2 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. b1 கிராஸ் b2ன்றதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபார்மில் தான் பண்ணணும், ijk. b1ல -1 + 1 -2 இருக்குது. -1 + 1 -2. b2 1 2 -2 இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரஃப்லே பண்ணி கூட அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ i இன்ட்டு இந்த ரோவும் காலமும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 × -2 -2 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அங்கே +4 ஆகிடும். ஏன்னா -2 வருது, அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்துச்சுல்ல. இங்கே ஜேக்கு வந்து மைனஸ் போட்டுட்டு தான் ஜே போடணும் டிட்டர்மினன்ட்லேயே. நான் ரெண்டாவது எலிமெண்ட் இது இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2, மைனஸ் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் திருப்பி -2 வருது, அதனால் +2 ஆகிடும். அப்போ k மல்டிபிள் பை இந்த ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா -2 -1. ஸோ எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட வேல்யூ. 4ல் 2 மைனஸ் பண்ணால் இது 2i. இதை ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -4j. இது -3k. ஸோ இதான் b1 b2வோட கிராஸோட வேல்யூ. இப்போ டிஸ்டன்ஸ் எழுத போகிறோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b1 b2க்கு நம்மளுக்கு கிடைச்ச வெக்டர் இதான். 2i - 4j - 3k டாட் a2 - a1 எழுதணும். a2 இங்கே இருக்குது, a1 இங்கே இருக்குது. மைனஸ் பண்ணிக்கலாமா? இது ஒரு 1, இதுவும் 1 தான். 1 - 1 என்ன ஆகிடும்? 0i. அடுத்து இங்கே வந்து -j, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -1 + 2 பண்ணும்போது +1j. அடுத்து இங்கே -1 -3. ஸோ -4k அப்படின்றது கிடைக்குது. ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. மேலே இவங்க ரெண்டு பேருக்கும் டாட் பண்ணும். கீழே வந்து மேக்னிடியூட் ஆஃப் b1 × b2. மேக்னிடியூட்னா இதான b1 × b2வோட வெக்டர். மேக்னிடியூட்னா √2² + 4² + 3². ஆக்சுவலாக மைனஸை போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது பாசிட்டிவாக தான் மாறும். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் 0 × anything 0, -4ம் 1ம் -4, -3ம் -4ம் +12. டினாமினேட்டரில் √2வை ஸ்கொயர் பண்ணால் 4, 4ை ஸ்கொயர் பண்ணால் 16, 3யை ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்குது. ஸோ மேலே 12லேருந்து 4ை மைனஸ் பண்ணிட்டா 8 கிடைக்கும். கீழே 29 அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. இதை மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது பாசிட்டிவில் தான் வெளில வரும். இப்போ 8/√29 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்சஸ் 8/√29 யூனிட்ஸ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.